நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கருத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இந்த நேரத்திலும் கூட 3வது வார்த்தையை தியானிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கும்போது, தாயை பார்த்து அதோ உன் மகன், சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே இயேசு பொறுப்புள்ள ஒரு முன்மாதிரியான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவு துக்கம், பாடு நிறைந்த நேரத்திலும் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்தவராய் ஒரு முன்மாதிரியான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கூட்ட மக்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் பெற்ற தாயை பார்த்து, என்னுடைய தாய்க்கு ஒரு பொறுப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் அன்பான சீஷனை நோக்கி கூப்பிட்டு, இதோ உன் தாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்ன இந்த 3வது வார்த்தையின் அடிப்படையிலேயே நமக்கு 3 காரியங்களை நாம் வலியுறுத்துகிறோம். முதல் பார்ப்போமே ஆனால் கீழ்ப்படிதலை சுட்டி காட்டுகிறது. இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தையிலே யோவான் கீழ்ப்படிந்து மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொள்கிறதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நேரம் முதல் உடனே கீழ்ப்படுகிற ஒரு தருணம். இயேசு சிறு பிள்ளையாய் இருக்கிற போது 30 வயது வரை பெற்றோருக்கு அடங்கி தன்னுடைய பணிகளை வீடுகளில் இருந்து செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த இயேசு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படுகிறார். அவர் செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் தவறவே இல்லை. அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத்தருகிறார். பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் அதற்கேற்ற கனத்தை நாம் பெற முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாக கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம்? எரேமியா 42:6 வசனம் சொல்லுகிறது, நன்மை உண்டாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு நடக்கும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் தொனிக்கிறது. அதை நாம் கவனித்து நாம் நடக்கும்போது, அன்று சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை, கீழ்ப்படிதலின் வார்த்தை, ஒரு பொறுப்புள்ள வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது அனுபவமாய் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை கடமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடமை என்று சொல்லும்போது நாம் நமக்குரியதாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு சுமையை ஏற்படுத்துவது கிடையாது. அது கடமையை ஒரு பொறுப்பாக நினைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அது நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, சோர்வை ஏற்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராக, தன்னுடைய கடமையை நிறைவேற்றி முடித்தவராக அவர் பரத்திற்கு சென்று மீண்டும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். நாம் நினைக்கலாம், இயேசு ஏன் யோவானிடம் தன்னுடைய பெற்றோரின் பொறுப்பை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஏன் தன்னுடைய சகோதரர்களிடம் கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இயேசுவின் பணியையும் இயேசுவையும் விசுவாசிக்கவில்லை. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் இயேசுவின் பணியையும் இயேசுவின் அன்பையும் அவர் ருசி பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை நாம் சிறப்பாய் செய்ய வேண்டும். என் சகோதரர்களிடம் பெற்றோரை கொடுத்திருந்தால் அவர்கள் கவனிப்பார்களா, கவனிக்க மாட்டார்களா என்று அல்ல. என் அன்பான சீஷன், என்னை நேசித்த ஒரு சீஷனிடம் நான் என் பெற்றோரை ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய சகோதரர்களை பராமரித்து வந்தார். அவருடைய கடமையில அவர் தவறவே இல்லை. சகோதரர்களுக்குள்ள அநேக குழப்பங்கள் இருக்கிறது. தகப்பனார் இறந்து போகிறாரு, இனி எங்களை கவனிப்பார்களா என்று சொல்லி. ஆனால் யோசேப்பு கடைசி வரையிலும் அவர் கடமையில தவறவே இல்லை. தன்னுடைய சகோதரர்களை அவர்கள் கவனித்து வந்தார்கள். இன்றைக்கு கூட நாம் உறவுகளை விரும்புகிறோம். என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். என் பெற்றோர் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை எல்லாம்
எல்லாம் கரெக்டாக நம்ம செய்கிறோமா, இல்லை ஏதோ கடமைக்காக செய்து நம்மை வருத்தி கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, அந்த சிலுவையின் வார்த்தை கனத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கனம் என்று சொல்லும்போது மேன்மை, அது ஒரு மகிமையான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இயேசு அந்த சிலுவையில் சொல்லும்போது யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட யோவான் கடைசி வரையிலும் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தன் தாயை போல அவர் நேசித்து பெற்றோரை கனப்படுத்தினதை இந்த இடத்துல காண முடியும். கல்வாரி சிலுவையின் அருகிலே இயேசுவின் அந்த நினைவுகளை சிந்தித்து கொண்டிருக்கிற நம் பெற்றோரை எவ்விதமாக கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று அநேகர் பெற்றோரை கனவீனப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. கைவிட்ட நிலைமையில பெற்றோர் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. இன்று அநேக முதியோர் இல்லங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் அங்கே போய் தங்கி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஆனால் அங்கே இருக்கிறவர்களை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய பெற்றோர்கள் தான் அநேகர் காணப்படுகிறாங்க. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன முன்மாதிரியான வார்த்தை, நான் பெற்றோரை பொறுப்புள்ள எனக்கு அன்பான ஒரு சீஷனிடம் ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் நிறைவான கடமைகளை செய்து முடிப்பார், பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து விடுவார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையின் வார்த்தையாக அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய பெற்றோரை எவ்விதமாய் வழிநடத்தி வருகிறோம்? சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு கனமான கடமையை சிறப்பாக நம்ம செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம், நம்ம ஆராய்ந்து கொள்வோம். இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்டு நல்வழிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை தியானத்தின் 4வது வார்த்தையாக மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி இந்த 4வது வார்த்தையை சிலுவையில தேவன் மொழிந்ததை நாம் அறிகிறோம். மரிக்கும் நேரத்திலே இந்த 7 வார்த்தைகளிலே இந்த 4வது வார்த்தை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்காக மற்றவர்களுக்காக பேசப்படுகிற போது இந்த 4வது வார்த்தை ஆண்டவர் தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவின் வார்த்தையாக இதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக சொல்லப்பட்டாலும் இதனுடைய அந்த பின்னணியமாக இந்த வார்த்தையின் ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், மனுக்குலத்தின் பிரதிநிதியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறுகிறார். மனுக்குலம் அனைத்திற்கும், அதாவது மனிதகுல பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு ஆசாரியர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு பலிகளின் மூலமாக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆசாரியர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சிலுவை நாளிலே மகா பிரதான ஆசாரியனாய் பிரதிநிதியாய் ஆண்டவர் இந்த நேரத்தில் எல்லா சர்வலோகத்தின் பாவத்தையும் தன்மேலே சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி 3 மணி நேரம் மகா இருள் பூமி எங்கும் உண்டாயிருந்தது என்று
வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த இருள் உலகமெங்கும் இருந்தது என்று சொல்லி சீன குறிப்பீட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார், சந்திரன் சூரியனை பார்த்து கேட்டதாம், அண்ணே சூரியன் அண்ணே, என்னண்ணே இன்றைக்கு என்னை மறந்து விட்டீர்கள், எனக்கு தர வேண்டிய ஒளி தரவில்லையே என்று கேட்டதாம். அப்பொழுது இந்த சூரியன் அண்ணன் சொல்லதாம், இல்லை தம்பி, நான் எப்பொழுதும் போலதான் இருக்கிறேன், ஆனால் நம் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு பாவம் ஆகிய இருள் ஒருவர் மேல் ஊற்றப்படுகிறது, ஆனபடினாலே தான் நாம் இருளடைந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னதாக அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த 3 மணி நேரம் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் அடையாளம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பாவமானார். இரண்டாவதாய் சொல்லுகிறேன், மனுக்குலத்தின் பாவ பரிகாரியாக இயேசு பலியானார். பாவ பரிகாரி என்று நம்ம பார்க்கிற போது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பல விதங்களிலே நோய்வாய்ப்பட்டு, ஒருவேளை சரீர நோய், மனதளவில் நோய், இன்னும் வாழ்க்கையில பாவத்தினால நோய், பல விதங்களில நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாய் இயேசு பலியானது இந்த வார்த்தையின் அடிப்படையாக நாம் பார்க்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. பாவ பரிகாரியாய் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற ஒரே பலியாக இயேசு அந்த நேரத்தில் கைவிடப்பட்டவராய், பிதாவின் உறவை இழந்தவராய் நமக்காக அவர் மருந்தானார், பரிகாரம் பண்ணப்பட்டார் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. மூன்றாவதாய் நான் சொல்லுகிற வார்த்தை, மனுக்குலத்தின் கசப்பான பாத்திரத்தின் பங்கை அவர் பெற்றார் என்று பார்க்கிறோம். மனுக்குலம் கசப்பு நிறைந்த பாத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுக்குலம் என்று சொன்னாலே ஒவ்வொரு நாளும் மனுஷன் நித்தமும் பொல்லாதவனாய் இருக்கிறான், பொல்லாதவைகளை சிந்திக்கிறான், பொல்லாதவைகளை யோசிக்கிறான். சோ மனுக்குலம் என்பது ஒரு கசப்பான பாத்திரம். இந்த கசப்பை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்னாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 31 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதற்கும் அவள் பாவம் செய்தவளாய் அடையாளப்படுத்தப்படுவதற்கும் காரணமாக, ஒருவேளை அவனுடைய கணவனார் அவளை குற்றப்படுத்துவார் என்று சொன்னால், அவளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து அவளுக்கு கசப்பு கலந்த சில காரியங்களை செய்து உமிழ்ந்து அந்த தண்ணீரை பேப்பரில் அவளுடைய குற்றங்களை எல்லாம் எழுதி அதில் நனைத்து அவளை குடிக்க வைக்க வேண்டும். அப்படி அவள் குடிக்கிற போது அது அவளுடைய வயிறு வீங்கி அவள் செத்து போகிற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது என்று சொன்னால், உண்மையாகவே அவள் பாவம் செய்தவள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவள் மறுபடி பாவம் இல்லாமல் இருந்தால் அந்த பாத்திரம் அவளுக்கு, அந்த பாரம் அவளுக்கு தீங்கு செய்யாது, மாறாக அவள் கர்ப்பம் தரிப்பாள் என்று சொல்லி ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் இந்த காலத்திலே திருச்சபை ஆகிய நம்முடைய வாழ்க்கை, சபை, குடும்பம் ஒருவேளை வளராதபடிக்கு, பெருகாதபடிக்கு, பாவத்திலே நாம் அமிழ்ந்து போக வேண்டிய நமக்காக அந்த பானமாகிய கசப்பான பாத்திரத்தை, மனுக்குலத்தின் பாவமாகிய பாத்திரத்தை இயேசு சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடையாளமாகத்தான் இயேசு சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்துக்காக அவர் கைவிடப்பட்டார், நம்முடைய பரிகாரத்துக்காக, நாம் குணமாக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். நாம் பெருகும்படியாய், நாம் வளரும்படியாய், நாம் பரலோகம் சேர்க்கப்படும்படியாய்
அவர் கைவிடப்பட்டார். தொடர்ந்து அந்த ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். எஞ்சிய வசனங்களும் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.